தமிழகத்தில் ஆடி அமாவாசையை போல் ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனுவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் வர்ற படோ அமாவாசை ரொம்ப விசேஷம். அவங்க அங்கே தங்கள் வம்சம் முன்னோரான பாட்டி நாராயணியை வழிபடுவாங்க. இப்போது அந்த பாட்டி நாராயணி அவங்க கோயில் அங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தில் எதிரிகளால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு. அபிமன்யு மீது அன்பு கொண்ட அவனோட மனைவி உத்தரை அவனோட நான் உடன்கட்டை ஏற விருப்பம் அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. ஆனால் அவளை தடுத்து நீ கர்ப்பவதியாக இருக்கிற, உன்னோட குழந்தையை அழிக்கும் உரிமை உனக்கு இல்லை அப்படிங்கிறாரே கிருஷ்ணர். அப்படின்னா மறுபிறப்பிலையும் நான் அபிமன்யுவின் மனைவியாகத்தான் வரணும், சுமங்கலியாக வாழ வேண்டும், அல்லது அப்போதும் இந்த நிலையே ஏற்பட்டுச்சுன்னா புகழுடன் தான் நான் மரணம் அடைய வேணும் அப்படின்னு வரம் கேட்குறா உத்தரை. கிருஷ்ணரும் வரம் தந்துட்டாரு. மறுபிறப்பில் ஹரியானாவில் உள்ள ஹிசார் அப்படிங்கிற ஊரில் ஜலிராம் ஜலான் அப்படிங்கிறவரோட மகனாக பிறந்தான் அபிமன்யு. அவருக்கு தாந்தன் அப்படிங்கிற பெயரிட்டாங்க. ராஜஸ்தானில் உள்ள டோக்வா கிராமத்தில் குர்சமால் பிர்விமேவாள் அப்படிங்கிறவரோட மகளாக பிறந்தா உத்தரை. அவளுக்கு நாராயணி அப்படிங்கிற பெயரை வச்சாங்க. இருவருக்கும் திருமணம் நடந்துச்சு. இவங்களிடம் இருந்த அழகிய குதிரையை வாங்க ஆசைப்பட்டான் அந்த ஊரில் இருக்க மன்னனோட மகன். ஆனால் கொடுக்க மறுத்தான் தாந்தன். குதிரையை பறித்து செல்ல முயற்சித்தான் மன்னனோட மகன். சண்டை 2 பேருக்கு இடையே அதிகமாச்சு. ராஜாவோட மகனை கொன்னுட்டான் தாந்தன். விடுவானா மன்னன்? பதிலுக்கு தாந்தனையும் கொன்று பழி தீர்த்துட்டான். ஆனால் நாராயணி விடலை. மன்னனுடன் போரிட்டு அவனை கொன்றா. கிருஷ்ணர் தந்த வரத்தின்படி புகழ்பெற்ற பெண் ஆனாள் அவள். கணவனின் மரணத்திற்கு பின்பு வாழ விரும்பாத அவள் கணவருடன் தன்னையும் எரித்து விடும்படி வேண்டிக் கொண்டாள். அவளோட விருப்பம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தன்னோட சாம்பலை குதிரையில் எடுத்து செல்லும்படியும் தன்னோட பணியாளனுக்கு கட்டளையிட்ட அவள், குதிரை எங்கே நிற்குதோ அங்கே எனக்கு ஒரு கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதன்படி சிறு கோவிலும் எழுப்பப்பட்டது. கடந்த 1917 அவ்விடத்தில் பளிங்கு கற்களால் பிரம்மாண்ட கோவில் எழுப்பினாங்க மார்வாடி சமுதாயத்தினர். ராணி சதி மந்திர் அப்படின்னு கோயிலுக்கு பெயரிடப்பட்டது. விநாயகர், சிவன், சீத்தை, ஆஞ்சநேயர் மற்றும் ஷேக் ஷாடஷ மாதாக்கள் சந்நிதிகளும் அங்கே அமைச்சிருக்காங்க. ராணி சதியை ஒரு சூலத்தின் வடிவில் தான் இங்கே வழிபடுறாங்க. இங்குள்ள திருமண மண்டபத்தில் ஏழைகளுக்கு திருமணம் நடத்தியும் வைக்கிறாங்க. திருப்பதிக்கு அடுத்த மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான்.